சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பில் ஜெயிலர் 2 படம் தற்போது ரெடி ஆயிருக்கு. இந்த படம் அக்டோபர் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோவோட வெளியாகிடுச்சு. அதை தொடர்ந்து இப்போ தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னதான் ரஜினிகாந்துக்கு 75 வயசானாலும் தர்மன் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நடித்து காமிக்கும் சீன்ஸுக்கெல்லாம் பயங்கர கிளாப் தட் வந்து கொண்டே தான் இருக்கான். படத்தில் இருக்கும் ஹீரோயினாக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ரஜினியோடைய நடிப்பை பார்த்துட்டு விழுந்து போகிறாங்களாம். அந்த அளவுக்கு ரஜினிக்கு 75 வயசானதாக யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது அவர் சின்ன பையனாகவே மாறிடுறாரு என டைரக்டரே கூறியிருந்தார். மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தான் தற்போது ஷூட் பண்ணிட்டு வராங்களாம். மேலும் இந்த முதல் பாடல் எப்படி ஜெயிலர் படத்தில் பாடல் ஹிட் ஆனதோ அதே போல இந்த படத்துலையும் இருக்கும். அஸ்வந்த் மாரிமுத்து ஏற்கனவே டிராகன், ஓமை கடவுளே படங்களே எடுத்திருந்தாரு. இந்த சாயல்ல தர்மன் படம் இருக்குமா என கேள்விகள் இருந்தது. பிஆருக்காக படம் எடுத்த அஸ்வந்த் ரஜினியை வச்சு எப்படி பக்காவா படத்தை கொடுப்பாரு ஏன்னா டிராகன் படத்தில் ஃபுல்லாமே ஜென்சி கிட்ஸை மயக்கிற விதமாக இருக்கும். ரஜினி மட்டும் சும்மா கிடையாது, 90s கிட்ஸோட ஃபேவரட்னு சொல்லலாம். மேலும் இந்த படம் படையப்பா மற்றும் வேட்டையாடு விளையாடு ஸ்டைலில் இருக்கும் என அஸ்வந்த் சொல்லியிருந்தார். கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என அனைவராலும் நம்பப்படுது. தொடர்ந்து தர்மன் படத்துடைய ஷூட்டிங் தற்போது செட்டுகள்லாம் போடப்பட்டு எடுக்கப்பட்டு வருது. ரஜினி மற்றும் சிம்ரன், ராஷி கன்னார் போன்றோர் பாடலுக்கு நடனம் ஆடுறாங்களாம். 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து ரஜினி நடனம் ஆடுற விதமாக இருக்கான். எடுத்த உடனே டாக்டராக என்ட்ரி கொடுக்குற ரஜினி டாக்டர் ட்ரெஸ்ஸோடையே நடனம் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு முதல் சிங்கிள் பாட்டாலாக வச்சுருக்காங்க. இது வரைக்கும் டாக்டராக நடிக்காத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் முதல் முறையாக டாக்டராக நடிச்சிருக்கிறதுனால எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். மேலும் படத்தில் ரஜினிகாந்தோடைய ஐகானிக் மூமெண்ட்ஸ், ஐகானிக் ஸ்டைல் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் எனவும், மேலும் சிம்ரன் மற்றும் ரஜினிக்கான கெமிஸ்ட்ரி பக்காவாக இந்த படத்தில் இருக்கும். அதனால் ரசிகர்களுக்கு ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை கூடிய விரைவிலே வெளியிடலாம். ஜெயிலர் 2 படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வெளியாகும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சதான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.